அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்தில் வந்து காத்துக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்தால அண்மை காலங்களில் தொடர்ச்சியாக இந்த அரச வேலை வாய்ப்புகள், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிரந்தர நியமனம் பெறக்கூடிய அரச வேலை வாய்ப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் தொடர்ச்சியாக கால் பண்ணப்பட்டு வருகிறது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எம்எஸ்ஓ அப்ளிகேஷன் கால் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் ஒன்று கால் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீதிமன்ற தட்டச்சாளர் ஒன்று கால் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரயில்வேலையும் லேபர்காரர்களுக்கு விண்ணப்பங்கள் கால் பண்ணப்பட்டிருக்கு. வழமையாக அரசியல் நியமனங்களாக இருந்த பல வேலை வாய்ப்புகள் இப்பொழுது உரிய முறைகளில் போட்டி பரீட்சைகளூடாக நியமனம் வழங்கப்படுறதுக்காக விண்ணப்ப வடிவங்கள் கோரப்பட்டிருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த பார்த்தோம்னா இதில் நிறைய கார்டர்ஸ், அதாவது இப்போ ரயில்வேக்கு கால் பண்ணப்பட்டிருக்கலாம் கிட்டத்தட்ட 800 பேர் எடுக்க போகிற ஒரு கார்டர். அப்போ நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரயில்வேல கால் பண்ணப்பட்டிருக்க தொழில்நுட்ப உதவியாளர் என்ற கேட்டகரி ஒர்க் மட்டும்தான் ஓலெவலோடையே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க அதில் கூறப்பட்டிருக்க சில அந்த தொழில்நுட்ப தொழில்கள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தகமை இருக்கணும், அல்லது நீங்கள் எது கற்க நிறைய பூர்த்தி செய்திருக்கணும். அப்படி இல்லை என்றாலும் மினிமம் ஒரு ட்ரைனிங் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி இயலும். அடுத்த ரெண்டாவது பார்த்தோம் என்ன சொன்னால், இங்கே எம்எஸ்ஓ, ஆர்டிபி பேங்க், அதாவது ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்குக்கு கால் பண்ணப்பட்டிருக்க, அதே மாதிரி இந்த நீதிமன்ற வேலைவாய்ப்புகள், இது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் உயர்தரத்தோடு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள். உயர்தரம் அதில் ஓலெவலில் மேத்ஸில் அல்லது இங்கிலீஷ், தமிழ் இப்படியான பாடங்களில் ரிசல்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்குது. இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை உடனடியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த 20ஆம் தேதியோட பெரும்பாலும் க்ளோசிங் டேட்ஸ் முடியுது. அதனால் இந்த வாய்ப்பை விடாதீங்க, உடனடியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. விண்ணப்பிச்சுட்டு இந்த போட்டி பரீட்சைகளூடாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமனங்கள் ஒரு நிரந்தர நியமனமாகவும் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு நியமனம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை குறிப்பாக A-level ரிசல்ட்ஸ் இருக்க எல்லாரும், அதே மாதிரி O-level ரிசல்ட்ஸ் இருக்க பிள்ளைகள் பாவிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இது பொருத்தமானு பார்த்து விண்ணப்பிங்க. அந்த பரீட்சையும் இப்போ முதல் இருந்ததை விட இப்போ இந்த போட்டி பரீட்சைகளை இலகுபடுத்தி இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ மொழித்திறன், அடுத்தது IQ என்ற 2 பாடங்கள் மட்டும்தான் வருகுது. அப்போ அது உங்களுக்கு இன்னும் இலகுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். இதை விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் தளவமைப்பை திருவண்ணாமலையை சேர்ந்தார்கள் தளவமைப்பில் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வெளியில் இருக்கிற யாருக்கு உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தளவமைப்பை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க இங்கிருந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தருவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு விண்ணப்பிக்க ஏழுது ஆனால் சின்ன ஹெல்ப் எதுவும் வேணும்னா கூட ஓவர் த ஃபோன் நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த கைடன்ஸ் உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்களில் இருக்க மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அரசு நியமனத்துக்குள்ள போகிறதுக்கு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.